எதை பற்றி பார்க்குறோன்னா, கொம்பன் பஸ் மோடை எப்படி நம்ம பஸ் சிமுலேட்டர் இருந்து கேமில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுன்னு தான் யூஸ் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வந்தீங்கன்னா கொம்பன் பஸ் மோட் டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த லிங்க்கு பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே இப்படி தள்ளிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஷேர் மோட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா போய்ட்டுங்க. ஷேர் மோட் லிங்க்கில் போய்ட்டுன்னா அங்கே போய்ட்டு அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் டவுன்லோட்னு இருக்கும். கிரியேட் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா 1 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். 1 செகண்ட் கூட சேனல் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன்லோடு லிங்க் ரெடின்னு பார்த்தீங்கன்னா வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் தான். இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் டவுன்லோட்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஒரு 69 MBயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். சொல்கிறேன், நீங்கள் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பேக் வந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொம்பன் பஸ் லிவரி டவுன்லோட் லிங்க்னு பார்த்தீங்கன்னா போட்டு ஒன்று இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அதே ப்ராசஸ் தான். ஷேர் மோட் லிங்க் வர பார்த்தீங்கன்னா போயிடும். கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வரும். 6 செகண்ட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க கமெண்டில் சொல்கிறேங்க. ஒன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட்ஸ் இஸ் ரெடின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். அங்கே போய்ட்டு ஸ்டார்ட் டவுன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸ்டார்ட் டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எத்தனை எம்பின்னு பாருங்கள். 6 MB தான் ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகிடுச்சு. ரெண்டுமே ஒன்ஸ் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனோடனே பேக் பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. ZHORனு ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ZHOR ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ZHOR ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ZHOR ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோடுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் மோடு ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு பாஸ்வேர்டு தான் கைஸ். அதான் கைஸ் பாஸ்வேர்டு தான் கைஸ். பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. வீடியோவில் கூட ஷோ ஆகும், பார்த்துக்குங்க. பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டே தான் பாஸ்வேர்டு ஓகேங்களா. சொல்லிடுறேன், பாஸ்வேர்டே தான் பாஸ்வேர்டு ஓகேங்களா. வீடியோவில் ஷோ ஆகும், பார்த்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் மோடு எக்ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லிவரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கணும். லிவரிக்கும் பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ வீடியோவில் ஷோ ஆகும், பார்த்துக்குங்க. வீடியோவில் ஷோ ஆகும், பார்த்து போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ரெண்டுத்தையும் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பஸ் மோடுக்குள்ளார பார்த்தீங்கன்னா போய்க்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபைல் ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு வந்து உங்கள் ஃபைலில் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குதுன்னு டாக்குமெண்ட்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா போய்ட்டு பஸ் இதுக்குள்ளார போய்ட்டு மோடுக்குள்ளார போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேங்க. அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்பி டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளார போய்ட்டு கொம்பன் பஸ் லிவரின்னு இருக்கும். அது உள்ளார போய்ட்டு அதை பார்த்தீங்கன்னா அதையும் காப்பி பண்ணிவிட்டு வந்து பேக் யாரை கொடுத்து பேக் வந்துடுங்க. டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போய்ட்டு மோடுக்குள்ளே போய்ட்டு பேஸ்ட். அதுதான் கைஸ் ப்ராசஸ் முடிஞ்சது. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.